ஐயப்பன் கோயிலில் கூட்டம் எப்படி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆமாம். கூட்டத்தில் மிஸ் ஆனோம்னா ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 50 பேரும் கருப்பு வேட்டி காய் வேட்டியாக தான் தெரியும், சட்டை இல்லாமல் தெரியும், கண்டுபிடிக்க முடியாது. இதில் நடந்த சமாச்சாரம் அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் மனக்கண்ணில் ஐயப்பன் கோயிலில் நினச்சிக்கிட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கேருந்து மேலே ஏறும்போதே அப்பாச்சி மேடு ஏறணுன்னே கேட்டுக்கலாம் சத்தத்தை. தேவஸ்தான வெடி வழிபாடானம் சுவாமி சரணமையப்பா, துரடா சுவாமியோட குடும்ப சேமத்துக்காரோட உருண்டை வழிபாடு வெடி வழிபாடு சுவாமியை சரணமையப்பா அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கும். அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். இந்த கூட்டத்தில் காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அலௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க. ஆமாம், அங்கே எந்த நேரம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு சாமி சொல்ற பொள்ளாச்சிலேருந்து வந்து சாமி நாளைக்கு தனி அணிக்கிற சாமி, காசப்புறம் குருசாமி கொடுத்துற சாமி, இந்த போக கூட பச்சை கூட காய்ச்சல் கூட்டு போய் சாமி சாமியா சண்டை வையா அங்கிட்டு திடீர்னு இப்படி இருக்கு. அப்புறம் பார்த்தா சுவாமி சரணம் எர்ணாகுளத்தில் வந்த சுவாமி ఇక్కడ ఉన్నారో சாமி குருசாமி எവിടെ ఉన్నారో பிளேசஸ் போனாரோ அப்படின்னா திடீர்னு அடிச்சுட்டே இருக்கும். இதில் என்னன்னா 18ஆம் படி வரைக்கும் என் கூட வந்துட்டாப்புல துர்ராஜ். அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஆளை காணும், எங்கிட்ட மிஸ் ஆகிட்டாப்புல. கூட்டம்னா கடுமையான கூட்டம். சரின்னு மேலே ஏறி கீழே சிறங்கி வந்து அந்த பக்கம் மஞ்சமாதா கோயில் வந்து பாத்ரூம்னு கீழே இறங்கணும்ல, நம்மளால் அலௌன்ஸ் போயிட்டாப்லாங்க. சாமி காரைக்குடியில் வந்து நாடாநெறி சாமி அறிகிற சாமி குருசாமி நான் துரசாமி பேசுகிறேன், நான் கூட்டத்தில் உங்களை விட்டு தவற விட்டு சாமி, நான் வேறு எங்கேயும் போகல, 18ஆம் படி இருக்க உண்டியல்கிட்ட நிற்கிற சாமி, நீங்கள் வந்துருக்க அப்படின்ட்டாப்ல. ரைட், எங்கே தான் நிற்கிறாப்லையா அப்படின்னு நான் அந்த பாலத்தில் ஏறி சுற்றி கீழே இறங்கி வந்து பார்க்குறேன் ஆளை காணும். போலீஸ் பிடிச்சி தள்ளுறாங்க. அப்புறம் என்னடா இருக்கா டக்குன்னு அடுத்த அலௌன்ஸ் கேட்குது. சாமி சொன்னா 18ஆம் படிட்ட போலீஸ் தொல்லை ஓவர் சாமி, நான் மஞ்சமாதா கோயில் உண்டியல்கிட்ட இருக்கேன்னாப்ல. என்னோட மறுபடியும் சுற்றி விட்டாங்க அங்கிட்டு. சரி நான் மறுபடியும் கண்டுபிடிச்சப்பலாம் அங்கே வரேன், அங்கேயும் ஆளை காணும். திடீர்னு பார்த்தா மறுபடியும் சாத்தான். சாமி சொன்னா மஞ்சமாதா கோயில் உண்டியல்கிட்ட போலீஸ் ஓவர் சாமி, நான் இந்த அக்கனி கொண்டது வாபர் சாமி கோயில்கிட்ட நிற்கிற சாமி, அவட போய்க்கோன்னு கொண்டாட்டாச்சா. கீழே இங்கிட்டு வந்து பார்க்குறேன் அங்கேயும் ஆளை காணும். என்னடான்னு பார்த்தா சத்தம் மெதுவாக கேட்குது. சாமி சொன்னா நான் கன்னிமூல கணபதி கோயில் உண்டியல்கிட்ட நிற்கிறேன் சாமி அப்படின்னா ஆட கீழே இறங்கிட்டான் போல இருக்கு. சரி போயிடலாம்டான்னு நான் இறங்கி கீழே குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கன்னிமூல கணபதி கோயில்கிட்ட வந்து பார்க்குறேன் 15 போலீஸ் துர்ராசை பின்னாடி கையை கையெத்தி கட்டி நிற்கிறாங்க. போலீஸ் துப்பாக்கியோட நிற்கிது. சரி டான்ஸ் வர சொல்லுங்க. ஏய் டேய் விடுங்க உன் சமாச்சாரத்தை சொல்லாமல் போக மாட்டேன், நீ தப்பிக்க பார்க்குறியா? பின்னாடி ஏற்றி கட்டி நிற்கிறேன். நான் என்னென்னு போலீஸ்க்கு ஐயா சாமி சொன்னா என்ன சாமி, எங்களை பார்த்தோன்னே கையை காட்டா சாமி எதை குடிச்சாவே சவுத்தா சாவே. நானும் ஆட்டூர் ஆரம்பம் இன்னும் நம்ம பொன்னமராது ஏஆர் கண்ணன் நாய்த்து அவர்கள் முத்துச்சிற்பி எல்லாம் போயிருக்கான். எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஃபுல்லாக கதற எங்கள் ஆளு வெட்டா சாமின்னு. நான் போய் பையன் என்ன சாமின்னு ஒன்றும் பேசண்டா போய்க்கோ அப்படின்னு. எப்படி விட்டு போகிறது? ஆமாம் என்னடா மேட்டர்னு கேட்டா அப்புறம் தான் விஷயம் தெரியுது. இவன் அலௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. முதல்ல 18ஆம் படி உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா, அப்புறம் மஞ்சமாதா கோயில் உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா, அப்புறம் வாபர் சாமி உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா, லாஸ்ட்டாக கன்னிமூல கணபதி உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா. இதை கேட்டுகிட்டே இருந்தவங்க எவனோ உண்டியல் கலவானி குரூப்போட வந்திருக்காங்க. போலீஸ் இல்லாத இடமா பார்த்து உண்டியல் லாவை பார்க்குறான்னு ஆளை கப்புன்னு அங்கே அலௌன்ஸ் பண்ணுற இடத்துல பிடிச்சிவிட்டேன். அப்புறம் நான் பையன் போய் சாமி சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நாடக நடிகர் சாமி, அடையாளத்துக்காக உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சாமி, வேற ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் காப்பாற்றி கூட்டு வரப்பட்ட பெரும்பாடு. இனிமேல் அந்த மாதிரி எப்பவும் கோயிலுக்கு போனால் தவற விட்டால் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு